ஹாய்ங்க, நாளைக்கு செவ்வாய்க்கிழமைங்க 1 to 2 நான் இதே மாதிரி எழுதி வச்சு தான் என்னோடய லோன் எல்லாத்தையும் அடைச்சிருக்கேங்க. அது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அது ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இப்போ நான் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை 1 to 2ங்க சுக்கிர ஓரை இருக்குமாங்க. அதில் வந்து நம்ம ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் பிங்க் கலர் ஸ்கெட்ச் பென்சில் அடித்து நம்மளுக்கு என்ன லோன் இருக்குது, யாருக்கு கடன் தரணும், அவங்க பேர், நகை, அந்த மாதிரி நகை எதனா வச்சது நகை அது எல்லாம் மீட்டு வரணும், கடன்லாம் அடையணும்னு சொல்லி நம்ம வந்து அக்னி மூலையை பார்த்து வேண்டிட்டு இந்த பேப்பரில் எழுதிட்டு இதை எடுத்துட்டு குபேர மூலையில் வைக்க சொல்லியிருக்காங்கங்க. அது உங்கள் வீட்டில் எது அக்னி மூலை குபேர மூலை நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் என்னால் வந்து வீட்டில் செய்ய முடியலைங்க. ஏன்னா நான் அதை 1 to 2 என் கடையில் இருப்பேன். நான் கடையில் தாங்க இதை செஞ்சேன். வீட்டில் என்றைக்கு இருக்க முடிச்சோ அன்றைக்கி நான் வீட்டில் செஞ்சேங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி தாங்க என்னோடய லோன்லாம் நான் அடைச்சேன். இது வந்து கண்டிப்பாக உண்மையாக நடந்த மேஜிக்குங்க. இது வந்து நான் ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு யூடியூபர் சொல்லிட்டு இருந்தார். நான் அடுத்த நாள் என்ன பண்ணுறது, காசுக்காக கடங்காரங்க கேட்குறாங்களே, லோன் கட்ட முடியலையே, செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோ ப்ரெஷரில் டென்ஷனில் அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வீடியோ என் கண்ணில் பட்டுச்சுங்க. சரி ஓகே, இதே ட்ரை பண்ணி பார்ப்போன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அதுக்கு முன்னாடி வந்து முருகர் இப்போ நம்ம கூட துணைக்கி இருக்கார், நம்மளை ஆட்கொள்ள போகிறாருன்னா, நான் வேண்டி 2வது நாள் எனக்கு ஒரு கஸ்டமர் கட்ட பேக்கில் திருச்செந்தூர் முருகர் வந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன நான் ஆசையாக அது என்ன அப்படின்னு எடுத்து பார்த்ததில் நான் உள்ள சாரீ இருக்குன்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் அந்த முருகர் இருந்தார். இந்த திருச்செந்தூர் முருகர் எனக்கு தரியான்னு கேட்டாங்க. அதில் முருகர் வந்து எனக்கு கிடச்சாருங்க. அப்போ அந்த யூடியூப்பர் ஆனால் சொன்னார் ஆல்ரெடி, முருகர் உங்களுக்கு வராருன்னா உங்களுக்கு ஒரு அறிகுறி காட்டோன்னு. கண்டிப்பாக அதே மாதிரி காட்டுச்சிங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு கடவுள் பக்தி கிடையாதுங்க. அவரும் எனக்கு ஒரு வேல் ப்ரெசன்ட் பண்ணாருங்க. அது ஒருக்குள்ள அந்த வேல் தாங்க எனக்கு ப்ரெசன்ட் பண்ணார். நானும் அந்த வேலை வச்சு டெய்லியும் 6 முகம் அருளிடமே அனுதினமும் 7 முகம் இதை வாசகத்தை சொல்லிவிட்டு டெய்லி காமிக்கு காசு எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்கங்க. இதை செஞ்சு 3 மாதம் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே கண்டிப்பாக நான் 3 லோனை முடிச்சிருக்கேங்க. ஏதோ மேஜிக் பண்ணி முடிக்கலைங்க. அட்லீஸ்ட் அந்த வட்டி எக்ஸ்ட்ரா வட்டி போயிட்டு இருந்த இடத்துல வட்டி இல்லாமல் எனக்கு கொஞ்சம் காசு கிடச்சிது. அது கூட கொஞ்சம் நாங்களும் காசு டக்குன்னு கடையை நடத்தி சம்பாரிச்சு கடன் ஒரு லோனாக க்ளோஸ் பண்ணுவோம். ஒன்றா ஃபுல்லாத்தையும் மொத்தமாக கட்டுறதை விட ஒன்று க்ளோஸ் பண்ணி முடிப்போம், மிச்சம் ஒன்று நிற்கட்டும், அடுத்த ஒன்று க்ளோஸ் பண்ணி முடிப்போன்னு அப்படியே வரிசையாக முடிச்சவங்க. கண்டிப்பாக அந்த முருகர் அருள் உங்களுக்கும் கிடைக்குங்க. நீங்களும் அந்த முருகரை நல்லா வேண்டிட்டு செவ்வாய்க்கிழமை நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக இருந்துட்டு முடிஞ்சால் விரதம் இருக்குங்க. 1 to 2 இந்த விலைக்கு ஏற்றி உங்களுக்கு யாருக்கு கடன் தரணுமோ, எந்த நகை மீட்டணுமோ, எந்த லோன் முடிக்கணுமோ நீங்கள் கண்டிப்பாக வேண்டுதல் வைங்க, உங்களுக்கும் நடக்கும். அது வந்து என்னை வந்து வேண்டிக்க சொன்ன கோயில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க கந்தசாமி கோயிலுங்க. திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் போய் வேண்டிட்டு வந்தாங்க. அந்த கந்தசாமி கோயிலுக்கு போகிறதுக்கே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேங்க. அட்ரஸ் போட்டு போயிட்டு பைக்கில் போயிட்டு வண்டி பார்த்து ரிப்பேர் ஆகி 1 hour தள்ளிட்டு போய் மெக்கானிக் ஷெட்டே கிடைக்காம அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கோயிலுள்ள போய் சேர்ந்து அந்த கடவுளை வேண்டிட்டு வரதே அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுங்க. ஏன்னா நம்மளுக்கான அந்த பிணி வந்து நம்மளை விடாதுங்க. அந்த கடன் அடிக்க நம்மளை விடலை. அப்போது நாங்கள் வேணும் இல்லை போயலாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு போய் பண்ணிட்டு வந்தோங்க. முடிச்சிட்ட பிறகு இதில் வந்து நான் காசு 1450 ரூபா சேர்த்து வச்சேங்க. இந்த காசு எடுத்துகிட்டு போய் திருத்தணி முருகர் கோயிலில் போயிட்டு உண்டியில் போட்டு செலவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு செய்ய சொன்னாங்க, ஊனமுற்றவங்களும் செய்ய சொன்னாங்க. செஞ்சுட்டு நல்லா சாமியை வேண்டிட்டு நிம்மதியோடு வந்தேங்க. இது மாதிரி நீங்களும் நிம்மதியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ இது பாசிட்டிவ் தானே, இது நடக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம், இது முடியணும் தான் நம்ம நினைக்கிறோம். அந்த முடியறது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், முடியும் நினைங்க. அப்படி நினச்சாச்சும் எடுத்து வைங்க. நீங்கள் கடவுள்கிட்ட எடுத்து வைக்கலாம் பரவாயில்ல, அப்படி நினச்சாச்சும் எடுத்து வைங்க. கண்டிப்பாக உங்களோட உங்கள் கடனை முடியுங்க. நிம்மதி நம்ம தேடிக்கிறதாங்க. கடனை நம்மளே தான் உருவாக்கணும், நம்ம தான் அடைக்கணும். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கறது கடவுள் கண்டிப்பாக அருள் புரிவாருங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக முருகரை வேண்டிக்குங்க. ஏதோ ஒரு முருகர் கோயிலுக்கு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு நீங்களும் இந்த ₹1 காயின் கூட நீங்கள் எடுத்து வைங்க. கண்டிப்பாக இந்த லோன் முடியும். இதை நான் நம்பிக்கையாக சொல்கிறேன். ஏன்னா நானுமே கொஞ்சம் வந்து ஜாதக ஜோசி நம்ப மாட்டேன். அந்த யூடியூபர் சொல்லும் போது அந்த கமெண்ட்டில் வந்து தள்ளி பார்த்ததுக்கு நிறைய பேருக்கு அது நடந்திருக்குன்னு தாங்க அவங்க சொன்னாங்களே. அந்த யூடியூபர் பார்க்கறதுக்கு நம்புற மாதிரியே அவர் பேசுகிறதே ஏதோ ஒரு ஆக்டர் மாதிரி பேசிட்டு இருந்தார். சரி இவன் சொல்லிட்டுருக்காங்க, நம்ம எப்படி இதை நம்புறதுன்னு. ஆனால் நான் முருகரை கன்ஃபார்மாக நம்பினேங்க. கண்டிப்பாக அவர் எனக்கு கை கொடுத்தாரு. என்னோடய லோனை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேங்க. அதே மாதிரி நீங்களும் நிம்மதியாக இருக்குன்னா கண்டிப்பாக வேல் வாங்கி வேல் விரதம் படிங்க. அந்த மாதிரி இந்த முருகனுக்கும் வேண்டிக்குங்க. எனக்கு நியூ இயர் கிஃப்டாக இந்த 2 முருகரும் என் பொண்ணு ஒன்று என் வீட்டுக்கார ஒன்று கொடுத்தாங்கங்க. சரி எனக்கு ஒரே சந்தோஷங்க. ஆனால் நான் அன்றைக்கி மனசில் நினச்சேங்க இந்த நியூ இயருக்கு முருகர் தான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு. கரெக்டாக அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரரும் உனக்கு ஒரு வாங்கிட்டு வந்திருக்கா என்னன்னு பாருங்கள். அந்த முருகரே கண்டிப்பாக வந்தாருங்க. கண்டிப்பாக முருகர் அருள் உங்களுக்கும் நிற்கும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. அந்த மாதிரி நீங்களும் வந்து முருகரை கும்பிட்டு நிம்மதியாக இருங்க. என் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.